ஹாய் என்னோட குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். மாஃபியா பாஸ் பார்ட் 10 தாண்டா பார்க்க போகிறோம். சரி, நம்ம லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருப்போன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா. இப்போது ஜங்குக்கு வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்கும் போது நீங்கள் வந்து கால் பண்ணியிருப்பீங்க. கால் பண்ணி ஒரு மாதிரி செடியூசிங்காக பேசி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வர வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அதாவது நீங்கள் வந்து கூப்பிடல அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு மார்னிங் வந்து ஜங்குக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சாரீ வந்து மாற்றிட்டுருப்பீங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து சடனாக உள்ளே வந்துடுவான். அப்போ நீங்கள் ஜங்குக்கு என்னது இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக வெளியே அப்படின்ட்டுருப்பீங்க. இல்லைடி, அது நான் சும்மா தான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ட்டுருப்பான். அது எப்போயாவது வா, என்ன இப்போ வேணாம் இப்போ அப்படின்ட்டுருப்பீங்க. ஆனால் என்ன போகணுமா, முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் ஃபோர்ஸ்லாம் தள்ளி விட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறேன்னா பெட்டில் வந்து படுத்துக்கிறான். இதில் தான் முடித்தோம். சரி, நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு போல். ஓகே, நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன இப்போது ஜங்குக்கு அப்படியே படுத்துட்டு அவங்களையும் தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவனை திருன்னு ஹைட் பண்ணிக்கிட்டே. அப்போது அவர் சொல்கிறாரு, எவ்வளோ நேரம்தான் ஹைட் பண்ணிகிட்டே நிற்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஸ்மெக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டு அவங்களுக்கு தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வார போக மாட்டேறானே, இப்படி உட்காந்துட்டுனா நீ எங்கேருந்து ட்ரெஸ் மாற்றுறது அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவனை. ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, போ ஜங்கு பெரிய. நான் தானே மாற்று ட்ரெஸ்ஸை, நீ தான். ஆனால் நீ விட மாட்டே, நீ சும்மா இருக்க மாட்டோம். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, வெளியே போ. மாற்றுடி, நான் பார்த்துக்கிறேன், நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், இங்கே தான் படுத்துருக்கேன், வரவே மாட்டேன். எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ வெளியே போ, அப்போ தான் நான் ட்ரெஸ் மாற்ற ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னடி இதுக்கெல்லாமா, ஜங்கு வெளியே போ. அப்படியே பார்க்குறான். நீங்களுமே ரொம்ப நேரமாக அப்படியே தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு கன்ஃபார்ம் வெளியே போகணுமா, ஆமாம் ஜங்கு வெளியே போ அப்படின்னு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. அவனும் சரி சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, கீழே நிற்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறான். நீங்களும் அப்படி சிரிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வந்துடுறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே சோபாவில் உட்காந்து சும்மா டிவி பார்த்துட்ருக்கான். டிவியில் என்னமோ ஓடிட்டுருக்கு. அவன் பாட்டுக்கு சும்மா உங்களை தான் யோசிச்சுட்ருக்கான். ஆனால் அதை பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகிடுறீங்க. பிகாஸ் வந்து அதில் ஒரு மாதிரி சீன்லாம் போயிட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் செம ஷாக்கில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸை, என்ன இந்த சீனை ஓடிட்டுருக்கு, இவனும் உட்காந்து பார்த்துட்ருக்கான், போச்சு இன்றைக்கி ஒரு முடிவில் தான் இருக்கான் போடுவே, நேற்று பண்ணதை பார்த்தா இன்றைக்குமா அப்படின்னு பொறுமையாக ஜங்கு பக்கத்தில் வரீங்க. ஜங்குக்கு அதே தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான் அவங்கள தான் அப்படின்னு. பட் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அவன் அதை தான் பார்த்துட்ருக்கான் திருன்னு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படின்னு ஷோல்டரை பிடிச்சி செக் பண்ணுறீங்க. அப்போ தான் வந்து ஜங்குக்கு வந்து ரியாலிட்டி ஹிட் ஆகுது. என்னடி ஆச்சு, எதுக்கு இந்த குழு கொடுக்குற, ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்னடி பண்ணுற, அவனை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தியா, பார்த்தா அப்படி தெரியலையே ஏன்னா அப்படின்ட்டு நீங்கள் வந்து இந்த டிவி ஸ்லோவாக பார்க்குறீங்க. ஜங்கு இவன் அங்கே பார்க்குறேன் இங்கே சொல்லிவிட்டு அப்படின்ட்டு பார்த்தா அதில் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு சீனு. வேறு என்ன மேட்டர் சீன் தான் போயிட்டுருக்கு. அப்படியே அதை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே கல்ப் பண்ணுறான். நீங்கள் ஜங்கு என்னாச்சு உனக்கு, நான் அதை பார்க்கலடி, நான் உன்னை தாண்டி யோசிச்சுட்டு இருந்தேன், நம்படி. ஏன்னா என்ன யோசிச்சுட்டு இருந்தியா, இல்லை சரி வராது நவரு அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து கிச்சனுக்கு போய்ட்றீங்க. கிச்சனுக்கு போய் நின்றுட்டு செம்ம ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் மைண்ட் வாய்ஸு, என்ன எப்படி பார்த்துட்ருக்கோம் கேட்டால் நம்மளே யோசிச்சுட்டு இருந்தாங்க சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறது உண்மையாக இருக்குமா, இல்லை நம்ம பார்த்து உண்மையாக இருக்குமா, இதை நம்ம தண்ணி தெரியல கடலே. இப்போ ஜங்குக்கு ஐயோ இப்போ என்ன நினச்சான்னு தெரியல இதை பார்த்துட்டு அப்படின்ட்டு நான் அந்த ரிமோட்டை கோபமாக எடுத்துகிட்டு சேனலை மாற்றிட்டு அப்படியே வந்து வேகமாக வரேன் கிச்சனுக்கு. நீங்கள் கிச்சனில் சும்மா தான் நின்றுட்டுருப்பீங்க அதை பற்றி யோசிச்சுட்டே. அப்போ ஜங்குக்கு வந்து வரான். அது வந்து உங்களுக்கு தெரியல, ரொம்ப சைலண்டாக தான் வரான். அப்படியே வந்து பேக்கப் பண்ணிக்கிறான்.
இல்லாட்டி நான் உண்மையிலேயே நான் வந்து அதை பார்க்கலடி, நான் உன்னை தாண்டி யோசிச்சுட்டு இருந்தேன், சத்தியமாக சொல்கிறேன்டி அப்படிங்கிறான் பாவமாக. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ஜங்குக்கு பாவமாக நிற்கிறான் குழந்த மாதிரி. ஜங்குக்கு என்ன, ஏன் இப்படி பாவமாக நிற்கிற, இப்படிலாம் நிற்காத ஏன்டி. ஜங்கு இப்படி பார்க்க பேபி மாதிரி இருக்கு தெரியுமா, ஏன்னா பேபி தாண்டி, யார் நீயா, நீ பேபியே கொடுத்துருவடா. என்னடி என்ன சொல்கிற, என்னென்ன அப்படிதான் சரிதான், நீ ஒரு முடிவில் தான் இருக்க போல. ஜங்கு என்ன நான் சொல்ல வேண்டியது நீ சொல்கிற, பார்த்துக்கோ என்ன பண்ண வேண்டிய எனக்கு தெரியாது அப்படின்னு கோச்சிக்கிறீங்க. திருப்பி ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணி, சரிடி நான் சீரியஸாக சொல்கிறேன், ஒன்று தாண்டி யோசிச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் பார்க்கவே இல்லைடி உண்மையில. உண்மையிலேடி சரிதான், சரி விடு, என்ன விடு அப்படின்ட்டு பாவமாக வச்சுக்கிறேன் திருப்பி ஃபேஸை. அப்போ நீங்கள் அவன் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, சரிடா நான் அவனை நம்புகிறேன் அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, பசிக்குதுடி, பசிக்குதா என் பன்னிக்குட்டிக்கு பசிக்குதா அப்படின்ட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேருமே. அப்போது மீரா சடனாக வரா, ஐயோயோ அப்படின்ட்டு பின்னாடி திரும்பிக்கிறா, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு கத்துறா அவ. அப்போ தான் நீங்கள் ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்ணுறீங்க மீராவும் அங்கே இருக்கா அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கே ஞாபகம் வருது, ஜங்குக்கு பட்டாரு அப்படியே உங்ககிட்ட இருந்து தள்ளி நிற்கிறான், நீங்கள் அந்த சைடு திரும்பிக்கிறீங்க. அந்த சைடு திரும்பிட்டு உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக எடுத்து ஜங்குக்கு அதுக்கு மேலே அப்படியே பேக் ஹெட்டை ரப் பண்ணிகிட்டே நிற்கிறான். மீராவை பார்த்துட்டு, மீரா என்னப்பா நடக்குது, முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு கேட்குறா. ஜங்குக்கு என்னடி அப்படின்னு கேட்குறான். இல்லைன்னா முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டேன், என்னடி முடிஞ்சிருக்கா திரும்படி அப்படின்றான். அப்போ மீராவும் பொறுமையாக திரும்புகிறான். அவா அப்படின்ட்டு நெஞ்சில் கை வச்சுட்டு, ஐயோ எம்மா முடியல என்னால், இல்லைண்ணா நான் வந்து வெளியே போயிடுவா, எங்கே போகிறேன் நீ, இல்லை நான் அது ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ சரி சரி வெளியே போறியா, எங்கே, அது சும்மா அது வந்து பார்ட்டி மாதிரி சொன்னாங்க, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஸோ தான். அப்படியா சரி போயிட்டு எப்போ வருவேன், ஆஃப்டர்நூன் போல் வந்துடுவேண்ணா, திருப்பி ஈவினிங் போகணுன்னு நினைக்கிறேன். ஈவினிங் போகணுமா, ஆமாம். ஓ சரி சரிடி நீ போயிட்டு வா, பாய். பாய்ண்ணா, பாய் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மீராவுமே கிளம்பிட்டா. நீங்களும் பாய் மீரா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படி சிரிச்சுட்டே திரும்பி பார்க்குறான், நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா, என்னடி இப்படி நடந்துச்சு, அதெல்லாம் ஒன்ட்டு தான் கேட்கணும், நான் சும்மா தானே நின்றுட்டுருந்தேன், நீ என்ன வந்த, சரிடி அப்படி வந்து திருப்பி ஹக் பண்ணலான்னு பார்க்குறான். போதும் ஆல்ரெடி நடந்தது போதும், நீ போய் உட்கார், நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் இல்லை மீரா சாப்பிடவே இல்லை, ஸோ கிளம்பிட்டாளே. ஜங்குக்கு சொல்கிறான், அவன் தான் அதுனது இதுக்க போகிறேன்னு சொன்னான்ல ஃபங்க்ஷனாக, என்னமோ சொன்னான் மறந்துடுச்சு, விடு அதுக்கு போகிறேன்னு சொன்னால் அங்கே சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, நல்லா கட்டிட்டு தான் வருவா, நீ வா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நானும் உன் கூட வந்துட்டேன், பேய் வந்து வைக்குமா சாப்பாடு, விடு அப்படின்ட்டு ஜங்குக்கு மட்டும் அனுப்பி விட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃபுட்லாம் சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்களுமே சாப்பிடுங்க. ஜங்குக்கும் சாப்பிட்றான். அப்படி கொஞ்சம் நேரம் போது சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. பிளேட்லாம் கொண்டு வந்து டிஷ்ஷில் போட்டுட்டு அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காடுறீங்க. அப்போ ஜங்கு கேட்குறான், எங்கேயாவது வெளியே போகலாமாண்டி, எங்கே வெளியே, எங்கேயாவது, சரி போகலாம், எங்கன்னு நீ சொல்லு நான் வரேன். எங்கே போகலாம் தெரியலையேடி, முன்னாடி உனக்கு தான் ஞாபகம் இருக்கு, எங்கேயாவது போகலாம் சொல்லு அப்படின்னு கேட்குறான். நீங்களும் எங்கே போகலான்னு யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் ஜங்கு எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது, எதுவுமே எந்த பிளேஸுமே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, நீ ஏதாவது தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு யோசிக்கிறான். யோசித்து முடிச்சுட்டேன். ஜங்கு கேட்குறான், நம்ம மூவி போவோமா, மூவியா, என்ன மூவி, அதெல்லாம் தெரில, என்ன ஓடுதோ அதை போய் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற ஆமாம் சரி நான் போய் கிளம்பிட்டு வரேன், சரிடி நானும் கிளம்புறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே போய் கிளம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. கிளம்பி முடிச்சுட்டு அங்கேயுமே போக ஸ்டார்ட் பண்ணிவிட்ருங்க. வீட்டெல்லாம் போட்டுட்டு இப்போது அந்த தியேட்டரில் உட்காந்துருக்குங்க ரெண்டு பேருமே. ஜங்கு வந்து
பாப்கார்ன் வாங்க போயிருப்பாரு. நீங்கள் அப்படியே சும்மா தான் தனியாக தான் உட்காந்துருப்பீங்க. அப்போது அந்த சைடாக ஒரு பாய்ஸ் கேங் வந்து அப்படியே வந்து ரெண்டு பேரும் நார்மலாக பார்த்துட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிறீங்க. ஃபோன் தான் பார்த்துட்ருப்பீங்க. அப்போது அந்த பாய் கேங்கில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்கக்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறான். நீங்கள் அப்படியே திட்டுன்னு முடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறான்னா அந்த சைடு போகிற மாதிரி வந்து கொஞ்சம் காலை எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டான். சரி கால் தானே எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துடுறீங்க. பட் ஒரு வாட்டி 2 வாட்டினா சரின்னு சொல்லலாம். ஓயாமல் வந்துட்டு போனால் உங்களுக்கு டென்ஷன் ஆகுமா? அதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலை வந்து மடக்கி வச்சுக்கிறீங்க அந்த சேர் மேலே எடுத்து. அதையும் அவன் வந்து பார்க்குறான். அப்படி நீங்களுமே வந்து சை இப்போ இல்லாமல் யாரும் நடந்துக்குவாங்க அப்படின்ட்டு திருத்தணும் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுதான், பட் எதுவுமே ஆகாத மாதிரி வந்து உட்காந்துக்கிறீங்க. அந்த பையனும் பார்த்துட்டு ஓ காலை எடுத்து மேலே வச்சுக்கிட்டியா வரண்டி அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா திருப்பி உங்கள் சைடு தான் வரான். அப்போது நீங்கள் திருப்பி வரவே அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ணலை, அப்படி தான் உட்காந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா உங்கள் காலை எடுத்துக்கிறீங்களா நான் சைடு போகிறேன் அப்படி கேட்குறான். நீங்கள் அப்படி பொறுமையாக மேலே பார்க்குறீங்க. அவன் அப்படி சிரிச்சிட்டே பார்க்குறான் உங்களை. நீங்கள் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என் காலை நான் மேலே மடக்கி வச்சுருக்கேன், கண்ணை குருடு அவங்களுக்கு அப்படின்னு எடுத்த உடனே திட்டுறீங்க. அவன் அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றிட்டு ஹலோ நான் காலை தான் நவுத்த சொன்னேன், நான் ஒன்றும் வீம்புக்குனே பண்ணலைன்னா அப்படின்னு அவனே சொல்லி மாட்டுறான். நீங்களும் வீம்புக்குனே பண்ணலையா, அப்புறம் எதுக்கு 10 வாட்டி இந்த சைடு வந்துட்டு போயிட்டுருக்க, என் பின்னாடி போனால் என்ன முன்னாடி போனால் என்ன உனக்கு, நான் எங்கே போனால் உனக்கு என்ன ஆச்சு, எனக்கு எங்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கிட்ட தான் நான் போவேன் வருவேன் அப்படின்னு 2 பேருமே செம்மையாக சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஒரு லிமிட்க்கு மேலே அவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு நீங்கள் கூட பேசிகிட்ருக்கிறத பார்த்துட்டு கை வைக்க வரா மேலே. அப்போ பலார்னு ஒரு அடி நீங்கள் தான் அடிச்சிருப்பீங்க. அவங்க செம்ம கோவம் வந்திருக்கும், அடிச்சிடுறீங்க. அவன் விழுந்துடுறான் கீழே. நீங்கள் அடிக்க அப்படியே எந்திரிச்சு வேகமாக அப்படியே மச்சான் பாரு மச்சான் பாப்பா மேலே கை வச்சிருச்சு அப்படின்றான். அப்போ அவன் கேங்கே வந்து நிற்கிது பின்னாடி. நீங்கள் அப்படி பயந்துகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. நிறையா பேர் இருக்காங்க அவங்க கேங்கில். அப்போது அவன் வந்து எவ்வளோ தைரியம் தான் ஏன் மேலே கை வச்சுப்பேன், இப்போ கட்டுறேன்டி நான் யாருன்னு அப்படின்ட்டு பொறுமையாக கிட்ட வருவான். நீங்கள் வந்து சாரீ தானே கட்டியிருப்பீங்க, சாரியில் அவங்க ஹிப் தெரிகிற மாதிரி இருக்குது, லைட்டாக ரிவ்யூ ஆகுது. அதை அவன் பார்த்துட்றான். பார்த்துட்டு அந்த ஹிப்பில் கை வைக்கிற மாதிரி அப்படியே வரான். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாமல் நிற்கிறீங்க. ஆனால் அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா பேக் சைட் மூவ் ஆகி போயிருப்பீங்க, இல்லைனா அவன் கையை வந்து பிடிச்சிருப்பீங்க. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னும் போது அவன் வந்து அப்படி பொறுமையாக கை எடுத்துகிட்டு வரான். அப்போது அவன் சைடில் ஒரு கிக் விழுது, அவன் பறந்து போய் விழுகிறான். அவன் கேங்கே பேன்னு பார்த்துட்ருக்காங்க. யாரான்னு பார்த்தா ஜங்குக் தான் பாப்கார்னை கையில் வச்சுட்டு ஒரே எடுத்துகிட்ருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் கண்ணில் தண்ணி சொட்ட அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்கை. ஏய் முன்னாடி ஆச்சு அவனோட ஜங்குக், நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன், அவங்க பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஜங்குக் அப்படின்னவும் அவனுக்கு சமூகம் வந்துடுது. இன்றைக்கி தான் ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் இன்றைக்குமே இந்த மாதிரி நடக்கும். அவனுக்கு சமூகம் வந்துட்டு பாப்கார்ன் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவன் போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுங்களுமே வந்து தெரிச்சு ஓடிடுறானுங்க. 2-3 அடித்ததை பார்த்துட்டு அவனுங்க ஓடிடுறானுங்க. மீதி பேர்லாம் ஜங்குக்கு அப்படி ஸ்மெக் பண்ணிவிட்டு இனிமேட்டா வருவீங்க அப்படின்ட்டு போய் உட்காந்துடுறான் அவங்க பக்கத்தில். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஜங்கு உங்கள் சீக்ஸை பிடிச்சா தூக்கிட்டு ஏய் முன்னாடி ஆச்சு ஒன்றோட ஜங்கு, அதெல்லாம் நீ ஒன்றும் எடுத்துக்காத, ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், அதை மட்டும் நீ கவனி. சரி அப்படின்ட்டு மூவி பார்த்துட்ருக்கீங்க. மூவியுமே ஓடி முடிஞ்சிடுது. நீங்கள் அப்போது ஜங்கு டயர்டாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேடா நம்ம இதுவே ஃபினிஷ் பண்ணிடுவோம், நெக்ஸ்ட் பார்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பை, லவ் யூ ஆல்.